வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். 60வது அமெரிக்க அதிபர் யார் அப்படின்றத தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. 2 கட்சிகள், டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனநாயக கட்சி, அந்த கட்சியின் சார்பாக கமலா ஹாரிஸ் போட்டியிடுறாங்க. ரிப்பப்ளிக் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய குடியரசுக் கட்சி, இந்த கட்சியின் சார்பாக டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுறாரு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பாக ஜோ பைடன் முதல்ல களமிறக்கப்பட்டிருந்தார். அவர் விவாதம் பண்ணும் பொழுது, டொனால்ட் ட்ரம்போட விவாதம் பண்ணும் பொழுது சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி போனது, பதிலே இல்லாமல் அமைதியாக இருந்தது. இந்த காரணங்களாலையும் வயோதிகம் காரணத்தினாலையும் அவர் அந்த ரேஸ்லேருந்து ஒதுங்கிட்டார். துணை அதிபராக இப்பொழுது இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் அதிபராக களம் காணப்பட்டார் அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஸோ இந்த நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மேலே இந்த பிரச்சாரத்தின் பொழுது 3 முறை வந்துட்டு துப்பாக்கி சூட்டுக்கு முயற்சி நடந்திருக்குது. 1 முறை 2 முறையில் 3 முறை வந்துட்டு துப்பாக்கி சூடு நடத்தி அவரை தாக்குவதற்கு, கொலை செய்வதற்கான முயற்சிகள் நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே வந்துட்டு இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் இந்த கட்சியை சேர்ந்தவர்களால் தான் நடத்தப்பட்டிருக்குது. ஏன் ஒரு முறை கூட வந்துட்டு இந்த தாக்குதலுக்கான முயற்சி அப்படின்றது டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க மேலே நடக்கவே இல்லை. பாருங்கள், அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு முன்வைக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் அமெரிக்க வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு போன முறை தோல்வியடைந்த டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் போயிட்டு ஒரு பெரிய அசம்பாவிதத்தை நடத்தினார். அதில் உயிரிழப்புகள் கூட நடந்தது. இந்த எலெக்ஷனில் கூட அவர் ஓட்டு எண்ணிக்கையின் பொழுது அவர் தோல்வி அடைகிற மாதிரி இருந்தார். ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னா அந்த ரிசல்ட்டையும் வந்துட்டு பெரிய வன்முறையை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பழி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகள், எலெக்ஷனுக்கு 4-5 நாட்களுக்கு முன்னாடி வெளிவந்த கருத்து கணிப்பு முடிவுகள், அக்டோபர் மாதம் 29, 30, நவம்பர் 1, இந்த மாதிரி வந்துட்டு எலெக்ஷனுக்கு 4-5 நாட்களுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பு முடிவுகள், 4 முடிவுகள், அதில் யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். முதலாவது ஏபிசி அண்ட் ஐபிஎஸ்ஓஎஸ் போல், இவர்களினுடைய ஒப்பீனியன் படி பார்க்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறதுக்கு 47% பேரும், கமலா ஹாரிஸ் வெற்றி பெறதுக்கு 51% பேரும் வந்துட்டு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு 47% வாய்ப்பும், கமலா ஹாரிஸ் வெற்றி பெறதுக்கு 51% வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு 50-38 அண்ட் தி டைம்ஸ் போல், இவர்களினுடைய ஒப்பீனியன் போல் படி டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறதுக்கு 48% பேரும், கமலா ஹாரிஸ் வெற்றி பெறதுக்கு 49% பேரும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டொனால்ட் ட்ரம்பினுடைய வாய்ப்பு 1% கூடி இருக்குது. அதே நேரத்தில் கமலா ஹாரிஸினுடைய வாய்ப்பு 2% குறைஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அண்ட் அடுத்தது வந்துட்டு NY டைம்ஸ் அண்ட் சைனா காலேஜ், இவர்களினுடைய ஒப்பீனியன் போல் படி பார்க்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அதே பர்சன்டேஜ் தான் வந்திருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு 48%, கமலா ஹாரிஸ் வெற்றி பெறதுக்கு 49% வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு த ஸ்பெக்டேட்டர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அவர்கள் வந்திருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் அண்டு ஒப்பீனியன் போல், இதனுடைய போல் ஆஃப் போல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அவர்களினுடைய வியூ படி பார்க்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு 61% இருக்குது அப்படின்னும், கமலா ஹாரிஸ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு 39% தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்ற ஒப்பீனியன் போலெல்லாம் 1%, 2% அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இவர்களினுடைய போல் ஆஃப் போல்னு பார்க்கும் பொழுது ட்ரம்ப் வெற்றி பெறதுக்கு 61%, கமலா ஹாரிஸ் வெற்றி பெறதுக்கு 39% வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக நாம் ஒரு 8 கருத்து கணிப்பு முடிவுகளை வந்துட்டு பார்த்துருக்குறோம். போன வீடியோவில் 4, இந்த வீடியோவில் 4. ஸோ ஓவராலாக 8 கருத்து கணிப்பினுடைய முடிவுகளில் 5 பேர் வந்துட்டு கமலா ஹாரிஸ் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 பேர் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேருக்குமே ஈக்குவலான பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.